வணக்கம். நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி நம்ம கார்டனில் மல்லிகைப்பூ செடியில் எப்போவுமே பூக்கள் பூக்கிறதுக்கும் பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பூக்கிறதுக்கும் எல்லா சீசன்லேயுமே மொட்டுக்களும் பூக்களும் இருக்கிற மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனோட காம்பு மட்டும் குட்டையாக இருக்கும். இந்த மல்லி பார்த்திங்கன்னா சாயந்தரத்தில் பறித்து நம்ம வைக்க முடியாது. விடிய காலையில் தான் இது பூக்கும். எல்லா மல்லி மாதிரியுமே இதை பறித்து நம்ம வச்சிட்டோம்னா இது பூக்காது. அப்படியே மொட்டை அப்படியே தான் இருக்கும். அதனால் பூத்ததுக்கப்புறம் தான் பறிக்கணும். இப்போ இதில் இருக்கிற பூவெல்லாம் பறித்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த மல்லியோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் செடிக்கிட்டேயே நிற்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். மாடி முழுக்கவே இந்த வாசனை இருக்கும். வீட்டில் பறிச்சுட்டு போயிட்டு நம்ம சாமி படத்துக்கு போடும்போது ஒரு நாள் முழுக்க இந்த மல்லியோட வாசனை அப்படியே இருக்கும். பூ பாருங்கள், உங்களுக்கு பறிக்கும் போதே தெரியும் எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். ஒரு கொத்துலேயும் 3 பூ 4 பூ இருக்கும். மொட்டு வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அதில் 5லேருந்து 6 மொட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பறித்த பூ எல்லாமே கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கிறேன். இது ஒரு நாள் பூத்த பூ. இது இவ்வளவும் இது கீழே போயிட்டு கட்டிட்டு எந்த அளவுக்கு பூ வந்திருக்கு அப்படின்றத நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் பூ பறித்த அதே மல்லிகைப்பூ செடி தான். இப்போ பாருங்கள், பூ எல்லாமே பூத்து முடிஞ்சிடுச்சு. அந்த மேலே பூ பூத்த அந்த காம்பு மட்டும் பாருங்கள் காஞ்சா மாதிரி தெரியுது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் டெய்லியுமே பூ பறித்த உடனே அதை கட் பண்ணி போட்டுடுவேன். வீடியோக்காக விட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணி உடனே போட்டோம்னா உடனே துளுக்க ஆரம்பிக்கும். 1-2 பூ பூத்துக்கிட்டே இருக்கும். இப்போ வீடியோக்காக நான் இதை விட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த முனையில் இருக்கிற இந்த காம்பு எல்லாமே நம்ம கட் பண்ணிடணும். இப்போ பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இடையில ஒரு இலையை விட்டுட்டு அந்த 3வது இலையில கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று விட்டுட்டு 3வது இலையில கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இது விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும். இந்த எட்ஜை கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு புது துளிர் வரும். செடியும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாயிட்டே போகும். மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மேலே ஒரு முறை மட்டும் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே உள்ள பூத்து முடிஞ்ச காம்புகளை மட்டும் கட் பண்ணாலே போதும். வருஷம் முழுக்க நம்மளுக்கு பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா செடி முழுக்கவே அந்த பூத்து முடிஞ்ச காம்புகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடியிலேருந்து கொஞ்சம் மேல் மண் எல்லாமே எடுத்துட்டேன் நான். இங்கே பாருங்கள், லைட்டாக வேர் தெரிகிற அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே எடுத்துடணும். இது கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கிறதுனால வேர் எல்லாமே மேலே வந்துடுச்சு. தொட்டி வைக்கும்போது கொஞ்சம் பெருசாக ஆழமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் மல்லிகைப்பூ செடிக்கு. பாருங்கள், நான் எடுத்த மண்ணு கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கட் பண்ணோம் இல்லையா அந்த டிப்பு எல்லாமே, அது எல்லாமே ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே இப்போ அதில் போட்டுட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணது தான் நான் அதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு கூடவே கொஞ்சம் காய்கறி கழுவு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தோல், பூ, நம்ம காய்கறி கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். வீடியோ பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறேன். இது காலையில் எடுக்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் எந்திரிக்கலை. அதனால் நானே எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கோயிலில் பிரசாதம் கொடுக்குற தொன்னை கூட பாருங்கள் நான் தூக்கி போட மாட்டேன். அது கூட பாருங்கள் காய்கறி கழுவில் தான் போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இது நல்லா மக்கிடும். நமக்கு செடிக்கு நிறைய சத்து கிடைக்கும். அதனால் நான் எல்லாமே எடுத்து வச்சுருவேன். இப்போ இது எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம மண் போட்டு மேலே மூடிடலாம். இந்த மாதிரி டைரெக்டாக காய்கறி கழிவு போடுறதுனால ஏதாவது செடிக்கு ஏதாவது ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. நம்ம நிறைய போடக்கூடாது. செடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது மட்டும்தான் போடணும். இந்த மாதிரி கொஞ்சமாக போடும்போது செடிக்கு எந்த பாதிப்புமே வராது. செடிக்கு தேவையான சத்துக்களும் போய் சேரும். இந்த காய்கறி கழிவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு புது துளிர்கள் வர ஆரம்பித்து திரும்பவும் மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிடும். அதையுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
அடுத்து இந்த மண் பார்த்திங்கன்னா வேறொரு தொட்டியில் இருந்த பழைய மண் தான் சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், அது எந்த அளவுக்கு பொடி பொடியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மண்ணை எல்லாமே நம்ம இந்த தொட்டியில் கொட்டிட்டு அந்த காய்கறி கழுவி எல்லாம் மூடுற மாதிரி கொஞ்சம் அடர்த்தியாக கொட்டிடலாம். இப்போ மல்லிகைப்பூ செடிக்கு தேவையான அளவுக்கு உரம் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஊற்றின தண்ணி எந்த அளவுக்கு டக்குன்னு கீழே இறங்கிடுது பாருங்கள். மண் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு லூஸாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் லூஸாக இருக்கணும் மண். இங்கே பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு சட்டுன்னு கீழே இறங்குது பாருங்கள். கீழேயே நான் ஒரு பாத்திரம் வச்சுருப்பேன். இந்த ஒழுகிற தண்ணி எல்லாமே அந்த பாத்திரத்தில் போயிடும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை நான் மறுபடியும் செடிக்கு எடுத்து ஊற்றிக்குவேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி கழுவி உரம் கொடுத்து ஒரு 15 நாள் ஆகிருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி விட்ட தண்டு எங்கே இருக்குது, அதுக்கு அடுத்து எந்த அளவுக்கு துளுத்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இடையில நான் ஊருக்கு போயிட்டதுனால அந்த துளுத்து இருக்கிற வீடியோலாம் நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் தான் ஊற்றியிருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க, உரம் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி கட் பண்ணி விட்ட மொட்டுலேருந்து 2 கிளை பிரிஞ்சு அதுலேயும் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக துளுத்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம கட் பண்ண காம்புக்கு பக்கத்தில் இருந்து கீழே இருந்து நல்லா துளுத்து நீள நீளமாக வந்திருக்கு பாருங்கள். நான் ஊருக்கு போகலைன்னா நான் எல்லாமே உங்களுக்கு துளுத்து வர்றது எல்லாமே எடுத்திருப்பேன், எடுக்க முடியல. இன்னொரு முறை ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக துளுத்து வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயுமே மொட்டு பாருங்கள், 5 மொட்டு 6 மொட்டு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி மொட்டும் பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது, பூக்களும் அதில் நிறைய இருக்குது பாருங்கள். இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால வேறு எந்த உரமுமே கொடுக்கல. உரம் கொடுக்கும்போது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி உரம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த பூவை கீழே கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு பூ இருக்குது பாருங்கள். இது ஒரு நாள் பூத்த பூ. இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2லேருந்து 2.5 முழம் அளவுக்கு பூ பூத்துக்கிட்டே இருந்தது அந்த செடியில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முறை பூ பூத்து பறித்ததையும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அடுத்த முறை உங்களுக்கு உரம் கொடுத்து மறுபடியும் மொட்டு வச்சதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.